ஒருமுறை படைப்பு கடவுளான பிரம்மாவிடம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் கேட்டார் முருகன். பிரம்மாவுக்கு பொருள் தெரியாததால் அவரை சிறையில் அடைத்தார். பின்னர் தனது தந்தை சிவபெருமானுக்கே குருவாக அமர்ந்து அவர் காதில் அந்த பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை உபதேசித்தார். இதனால் முருகனுக்கு சுவாமிநாதன் தகப்பன்சாமி என்ற பெயர் கிடைத்தது. 2. உலகத்தைச் சுற்றிய ஞானப்பழம். நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழத்தை பெறுவதற்காக உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இப்பழம் என்று சிவன் நிபந்தனை விதித்தார். முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்ற புறப்பட்டார். ஆனால் விநாயகரோ பெற்றோரே உலகம் என்று அவர்களை சுற்றி வந்து பழத்தை பெற்றார். இதில் கோபித்து கொண்ட முருகன் பழனி மலையில் வந்து நின்றார். இது பழனி என்ற தத்துவ லீலையாக போற்றப்படுகிறது. 3. சூரசம்ஹாரம். தேவர்களை துரத்திய அசுரன் சூரபத்மனை அழிக்க முருகன் எடுத்த விஸ்வரூபம் இது. போரின் இறுதியில் சூரபத்மன் மாமரமாக மாறி நின்றபோது முருகன் தனது வேலால் அவனை பிளந்தார். அசுரனை அழிக்காமல் ஒரு பாதியை மயிலாகவும் வாகனம் மறுபாதியை சேவலாகவும் கொடி மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டார். இது முருகனின் கருணையை காட்டுகிறது. 4. ஔவையாரை சோதித்த சுட்டப்பழம். ஔவையாரின் அறிவை சோதிக்கவும் அவருக்கு ஒரு பாடம் புகட்டவும் முருகன் மாட்டு மேய்க்கும் சிறுவனாக மரத்தில் அமர்ந்திருந்தார். ஔவையார் பழம் கேட்க, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் கேட்டார். மரத்திலிருந்து உதிர்ந்த பழத்தில் மண் ஒட்டியிருக்க அதை ஔவையார் ஊதிய போது, மண் சூடாக இருக்கிறதா பாட்டி என்று முருகன் கேட்ட லீலை மிகவும் பிரபலம். பிற முக்கிய லீலைகள். வள்ளி திருமணம். வேடர் குலப்பெண்ணான வள்ளியை திருமணம் செய்ய வேடன் முதியவர் என பல வேடங்கள் தரித்து விளையாடிய லீலை. கிரௌஞ்ச மலை அழிப்பு. தாரகாசுரன் ஒளிந்திருந்த கிரௌஞ்ச மலையை தனது வேலால் பிளந்தது. முருகப்பெருமானின் அறுபடை